சார் பிறந்த குழந்தை எப்போ சார் குளிப்பாட்டணும்? குழந்தை பிறந்து 7 to 10 days, அதாவது தொப்புள் கொடி விழுந்ததுக்கு அப்புறம் குளிப்பாட்டிங்கன்னா அதான் கரெக்டான டைம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொதிக்க வச்ச ஆறுன தண்ணியில் துணியை நினைச்சு டவல் பாத் பண்ணீங்கன்னா அதுவே போதுமானது. சார் குழந்தைய யார் குளிப்பாட்டணும் சார்? கிராண்ட் மதர் இல்லைன்னா மதர் தான் குளிப்பாட்டணும். எங்க புள்ள எங்க புள்ள இருந்தாங்க குளிப்ப பாட்டி வந்திருக்காங்க. பாட்டிங்க தான் ஒழுங்காவே கரெக்டா எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பண்ணுவாங்க. ஆமா ஆமா ஆமா. இதுக்காக ஸ்பெஷலிஸ்ட் யாரும் கூப்பிட்டு வந்து குளிப்பாட்டக்கூடாது. எப்படி குளிப்பாட்டணும் சார்? ஒரு 3 மக்கு தண்ணி கொதிக்க வச்சு ஆறுன தண்ணி யூஸ் பண்ணா போதும். அது டம்ளர்ல எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றணும். குளிப்பாட்டுறப்ப பாத்தீங்க அப்படின்னா தலைப்பகுதி மேல இருக்கணும், உடம்பு பகுதி கீழே இருக்கும். காலில் வச்சு குளிப்பாட்டுறதா இருந்துச்சுன்னா ஆயில் அண்ட் சோப் யூஸ் பண்ணலாமா சார்? குளிப்பாட்டுறதுக்கு முன்னாடி ஆலிவ் ஆயில், கோகனட் ஆயில் இல்ல பேபி ஆயில் ஏதாச்சும் போட்டு பாப்பாவுக்கு ஜென்டலா மசாஜ் பண்ணிட்டு என்னடா பண்ற? அதுக்கப்புறமேட்டு தண்ணி வச்சு குளிப்பாட்டலாம். என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது சார்? குளிக்கிறப்ப குழந்தைக்கு மூக்குல வந்து ஊதுறது, மூக்குல ஆயில் போடுறது, வாயில ஆயில் போட்டு எடுக்கிறது, காதுல ஆயில் போடுறது 100% அவாய்ட் பண்ணிக்கணும். புள்ள மத மூக்க கைக்கிறீங்க புள்ள குளிப்பாட்டம். ஏன்னா குழந்தைகளுக்கு இன்ஃபெக்ஷனோ இல்ல அந்த ஆயில் வந்து ஆஸ்பிரேஷன் ஆகிறதுக்கு ரிஸ்க் அதிகமா இருக்கு. குளிச்சதுக்கு அப்புறம் என்னென்னலாம் பண்ணணும் சார்? குளிச்சதுக்கு அப்புறமேட்டு ஜென்ரலா ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணா போதும். பவுடர் போடுறது அவாய்ட் பண்ணிக்கோங்க 100%. மை வைக்கலாமா சார்? மை ரொம்ப மினிமலா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க விருப்பத்துக்காக 100% அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன் சார். தேங்க்யூ.